செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிக்க முன் வந்துள்ளதாக தகவல். விஜய் முதலமைச்சராக வெற்றி வாகை சூடியதை அடுத்து இலங்கையில் கொண்டாட்டம். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு. மின்சார கட்டண திருத்தம், பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று ஆரம்பம். செம்மணியில் குழந்தையின் எலும்புக்கூடு நேற்று மீட்பு. நாடு முழுவதிலும் இனி கனமழை, அதிகரிக்கும் காற்றின் வேகம். புரொஜெக்ட் ஃப்ரீடம் ராணுவ நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தம். கழுத்து அறுபட்டு முதியவர் உயிரிழப்பு. பாதுகாப்பு வேலியை பழுது பார்த்தபோது நடந்த துயரம். திரைசேரி அதிகாரியின் மரணம் தொடர்பில் சர்ச்சை கருத்து. விசாரணைக்கு அழைக்கப்படும் உதயகன் வெண்பில. ஈரான் போர் முடிந்தாலும் பொருளாதாரம் மீள நீண்ட காலமாகும். கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா எச்சரிக்கை. பட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் உற்சவம், வியாபார நிலையங்களுக்கு முக்கிய அறிவித்தல். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அரசியல் விவகாரங்கள் குழுவின் கூட்டம் நேற்று நள்ளிரவில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஆதரவு வழங்க முன்வந்தாலும் வுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்துள்ளதாக கூறப்படுகின்றது. பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதன் கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆதரவை எக்காரணம் கொண்டும் தமிழக வெற்றி கழகம் பெறக்கூடாது என்பதே அந்த நிபந்தனையாகும். மதசார்பற்ற கொள்கையுடைய கட்சிகளின் ஆதரவுடன் மட்டுமே விஜய் தனது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளது. வகுப்புவாத சக்திகளை தள்ளிவிட்டு மதசார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் அரசியல் நகர்வு தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான பதில்கள் எதுவும் வெளிவரவில்லை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக வெற்றி வாகை சூடியதை அடுத்து கிண்ணியாவில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டுள்ளது. இதனை நாச்சிக்குடா இளைஞர்கள் முன்னாள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளருமான இம்ரான் தலைமையிலான இளைஞர் அணி இரவு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை மனதார வாழ்த்துவதோடு வாழ்த்துக்கள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்தி கொண்டாட்டத்திலும் வெற்றி களிப்பிலும் ஈடுபட்டிருந்தனர். குறித்த கொண்டாட்டம் கிண்ணியாவில் உள்ள அவரது வியாபார தளத்தில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை இளைய தளபதி விஜயின் அரசியல் வெற்றியை கொண்டாடும் முகமாக நேற்று தொடக்கம் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் காக்கைதீவு பகுதியில் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற குடும்பங்களை சேர்ந்தோருக்கு உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் வெற்றியை கொண்டாடும் முகமாக கொடிகள் பறக்கவிடப்பட்டதுடன் பதாதைகளும் கட்டப்பட்டிருந்தன. தேர்தலுக்கு முன்னரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து காக்கைதீவு பகுதியில் கொடிகள் கட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இன்று இரண்டாவது நாளாகவும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுடனான போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி உடன்படிக்கையை எட்ட முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த அறிக்கையை தொடர்ந்து இவ்வாறு கச்சா எண்ணெய் விலை குறைவடைந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து மீண்டும் தடையின்றி எண்ணெய் விநியோகம் ஆரம்பமாகும் என்ற எதிர்பார்ப்பு இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதன்படி பிரெண்ட் வகை கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $1.52 வீழ்ச்சியடைந்து $108.35 பதிவாகியுள்ளது. அமெரிக்காவின் வோல்ஸ்டோக்சா இன்டர்மீடியட் வகை கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $1.50 வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இதன் புதிய விலை $100.77 காணப்பட்டுள்ளது. இவற்றுக்கு மேலதிகமாக மர்பன் வகை கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் விலை $105.87 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டிற்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் வாய்மொழி மூலமான கருத்து கேட்பு இன்று நடைபெறும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த கலந்தாய்வு இன்று முற்பகல் 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 3 மணி வரை கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. 2002 ஆண்டின் 35ஆம் இலக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் 17ஆம் பிரிவு மற்றும் திருத்தப்பட்ட
2024 ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் பிரிவின் கீழ் இந்த பொது விசாரணை சட்டப்பூர்வமாக முன்னெடுக்கப்படுகின்றது. தேசிய அமைப்பு இயக்குநரால் இந்த ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுக்காக இந்த விசேட மின்சார கட்டண திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது. இது தொடர்பான பொதுமக்களின் நிலைப்பாடுகளையும் ஆலோசனைகளையும் கேட்டறிந்த பின்னரே இறுதி தீர்மானம் எட்டப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இதுகுறித்த மேலதிக கருத்துக்களை முன்வைக்க ஆர்வமுள்ள தரப்பினர் இந்த அமர்வில் கலந்து கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து குழந்தையொன்றின் எலும்புக்கூடு உட்பட 2 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்பட்ட ஆபரணம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 8ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதுகுறித்து சட்டத்தரணி ரணிதா தெரிவிக்கையில், இதன்போது 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எலும்புக்கூடு தொகுதி உட்பட 2 எலும்புக்கூட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 255 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 எலும்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை புதைக்குழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கு இடமான கருப்பு நிற மண்ணிற்குள் இருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குட்டிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையிலும் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணய குட்டிகளும் மரப்பெட்டி ஒன்றின் சிதைவுகள் ஆணிகளில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணிலிருந்து அகழ்ந்து எடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையால் அதனை பேண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்த மண்ணுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளார். அயன அயல் ஒருங்கல் வலயத்தின் தாக்கத்தின் காரணமாக இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் தளம்பல் நிலை ஒன்று விருத்தியடைந்துள்ளது. இதனால் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு நாடு முழுவதிலும் அதிகரித்த மழைவீழ்ச்சி காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளைகளிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது. ஈரானுடன் உத்தேசிக்கப்பட்டுள்ள உடன்படிக்கை ஒன்றிற்கு வாய்ப்பளிக்கும் வகையிலும் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் நோக்கிலும் முன்னெடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இருப்பினும் ஈரான் துறைமுகத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள முற்றுகைகள் மற்றும் தடைகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் இதுகுறித்து பதிவொன்றை இட்டுள்ளார். பாகிஸ்தான் உள்ளிட்ட மத்தியஸ்த நாடுகள் கோரிக்கைகள் மற்றும் தற்போது பேச்சுவார்த்தை மட்டத்தில் உள்ள உடன்படிக்கைகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உடன்படிக்கையை இறுதி செய்து கையெழுத்திட முடியுமா என்பதை பார்ப்பதற்காக குறுகிய காலத்திற்கு இந்த ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைக்க நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி கட்டுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவிலமட பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது வீட்டின் பாதுகாப்பு வேலியை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நபரே இவ்வாறு கிரைண்டர் இயந்திரத்தால் கழுத்து அறுக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று காலை நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் மடவில பகுதியில் சேர்ந்த 66 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனது வீட்டின் முன் பாதுகாப்பு வேலியை பழுது பார்ப்பதற்காக பயன்படுத்திய கிரைண்டரில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கட்டகஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திரைசேரியின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் தொடர்பில் உதயகமம்பில வெளியிட்டுள்ள கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் இதுகுறித்த வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளால் அழைக்கப்பட உள்ளார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FW வுட்லர் தெரிவித்துள்ளார்.
அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சின் கீழ் உள்ள வெளிநாட்டு வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்களில் ஒருவராக கடமையாற்றிய ரங்க ராஜபக்ச மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த உயிரிழப்பு தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகளை கொண்ட விசேட நிபுணர் குழுவினரால் இம்மாதம் 1ஆம் தேதி குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. இந்த அறிக்கை தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளுக்காக உயிரிழந்த நபர் பயன்படுத்திய கார், கையடக்க தொலைபேசி, சிம் அட்டைகள், வங்கிக் கணக்கு அட்டைகள் மற்றும் ஏனைய முக்கிய ஆவணங்கள் குளியாப்பிட்டிய போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான பின்னணியில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் சட்டத்தரணி உதயகமம்பில இந்த வழக்கு விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக உயிரிழந்த நபரின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக அவரின் மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக உண்மைக்கு புறம்பான தகவலை அவர் முன்வைத்துள்ளார். உதயகமம்பில தெரிவிக்கும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை. அவர் விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இது குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளினால் அழைக்கப்படவுள்ளார். அத்துடன் எதிர்வரும் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிப்பதற்கும் அவர் அழைக்கப்படுவார் என வுட்லர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ரோஜிவா எச்சரித்துள்ளார். நேர்காணல் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹோமோஸ் நீரிணை முடக்கத்தால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்று $100 மேல் உயர்ந்துள்ளதாகவும் உரங்களின் விலை 30 முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனால் உணவுப் பொருட்களின் விலையும் 3 முதல் 6% வரை உயரக்கூடும் என்றும் 2026ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி முந்தைய கணிப்புகளை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். போர் உடனடியாக நிறுத்தப்பட்டாலும் சர்வதேச சந்தையை சீரமைக்க குறைந்தது 3 முதல் 4 மாதங்கள் வரை ஆகும் என்பதால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் நாடுகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெற்றாப்பளை கிராமத்தில் அமைந்துள்ள வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. எனவே அதற்கான முன் ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள உணவு கையாளும் வியாபார நிலையங்களுக்கான அறிவுறுத்தல் ஒன்றினை வெற்றாப்பளை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் தகவல் விடுத்துள்ளனர். உணவகம், சர்பத் கடை தவிர்ந்த ஏனைய உணவு கையாளும் நிலையங்கள் மற்றும் அவை அனைத்தும் தத்தமது பிரதேச உள்ளூராட்சி சபைகளின் அனுமதியினை பெற்றிருக்க வேண்டும். ஐஸ்கிரீம் உணவகங்கள், தேநீர், பூந்தி, இனிப்பு, மிக்சர், சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனுமதி பெற்ற ஐஸ்கிரீம் கடைகளில் மாத்திரமே ஐஸ் கட்டிகளை கொள்வனவு செய்தல் வேண்டும். அத்துடன் அதற்கான பற்றுச்சீட்டினை தம்பசம் வைத்திருத்தல் அவசியம். உணவகத்திற்கும் சர்பத் கடைகளுக்குமான உரிமையாளர்கள் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு வெற்றாப்பளை பொது சுகாதார பரிசோதகர் உற்சவகால அலுவலகத்தில் இடம்பெறும் கலந்துரையாடலில் கட்டாயம் பங்கு பெற்றுதல் வேண்டும். காவடி உரிமையாளர்கள் 29/5 முன்னர் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அறிவித்து அவரின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். உணவு கையாளும் நிலையங்கள் அனைத்தும் பொது சுகாதார பரிசோதகரின் அனுமதியினை பெற்றுக் கொள்ள வேண்டும். சிகரெட், புகையிலை, மதுசாரம் ஆலய வளாகத்தினுள்ளே வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. உணவு கையாளும் நிலையங்களில் உணவு கையாள்வதற்கு பிளாஸ்டிக் பாத்திரங்கள் பாவிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது.